ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி தேவாதி தேவனை ஒரு விசையாய் ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. கிருபை நிறைந்தவரே, மகிமையுள்ளவரே, மாறாதவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் வாயை விரிவாய் திறந்து தேவனை ஒரு விசையாய் ஆராதிக்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகள் யாவையும் ஹல்லேலூயா தேவனுக்கு தெரியப்படுத்தி ஹல்லேலூயா. தகப்பனே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? இம்மட்டும் நம்ம நடத்தினாரே, தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? இம்மட்டும் நம்மை ஹல்லேலூயா சுமந்தாரே, அவருக்கு நன்றி சொல்லலாமா? இம்மட்டும் நம்மை தப்புவித்தாரே, அவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றியப்பா 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 நன்றியப்பா. உன்னதமானவர், உயர்ந்த தேவன், மகிமையுள்ள தேவன், மாறாத தேவனே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இவ்வளவா எங்களை நேசித்த தெய்வமே, உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா. வாழ வழி தெரியாமல் நின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே, இதுதான் வழி என்று நடத்தின தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவரே அப்பா. ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. எல்லாரும் நன்றி சொல்லலாம். நன்றியப்பா நன்றியப்பா. கடந்த நாட்களில் எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் நம்மை பாதுகாத்தாரு. அந்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம், எத்தனையோ தேவைகள் வந்த பொழுதெல்லாம் தகப்பனே எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றியப்பா. எங்களை வாழ வைக்க வந்த தெய்வமே, உமக்கு நன்றியப்பா. எங்கள் வழிகாட்டியே, உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய அரணே, எங்களுடைய கோட்டையே, எங்கள் துருகமே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் முன்குறித்த தெய்வமே, உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்னு சொன்னீரே தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை சிறிய மந்தையாய் தெரிந்து கொண்டு அப்பா, பலத்த ஆண்டவரே ஜாதியாய் எங்களை உண்டு பண்ண போற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த நாளின் ஆராதனை அப்பா, எங்கள் ஆண்டவரை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்ததாமே பொறுப்பேற்று நடத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆமாண்டவரே ஆமாண்டவரே. ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை ஒரு விசை கூட தேவன் தகுதிப்படுத்துவீராக ராஜா. எங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதாவது குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் ஏதாவது இருக்கும் என்றால் வாய் திறந்த தேவனுக்கு அப்படியே தெரியப்படுத்தலாமா? தகப்பனே, எங்களுக்குள்ள இருக்கிறப்பா கரைகள், திரைகளை ஒரு விசையா எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவர் உமக்கு விரோதமாகும், பரத்துக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா வாய் திறந்த தேவனுக்கு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துங்க தகப்பனே. நாங்கள் பரிசுத்தமாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே, பரிசுத்தமாய் நாங்கள் ஆராதிக்கணும் ஆண்டவரே.
அப்பா எங்களுக்குள்ள எந்த ஆண்டவர் பரிசுத்த குலைச்சல் ஆண்டவர் இருக்குமே என்றால் ஒரு இசை கூட எங்களை கழுவி கர்த்தர் சுத்திகரிப்பீராக, கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. நம்முடைய யூசப்பினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. தகப்பனே எங்களை ஒரு இசை கூட தகப்பனே எங்களை கழுவுங்கப்பா, கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக. பாவங்களை மறைக்கிறவனை வாழ்வடைய மாட்டான்னு சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே அதோ நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே, இதோ நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கர்த்ததாமே. ஒரு விஷயம் எங்களை பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை நீதிமானாய் கர்த்தர் அந்த நாளிலே உருவாக்கி நடத்துவீராக தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிறோம் அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. என் தேவன் தாமே மகிமை அடைவீராக. 6 முதலுக்கு முடிவரை நீங்களே கூட இருந்து வழி நடத்துங்க. தெய்வீக பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று தேவனை நம்ம ஆராதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறது நமக்கு மிகுந்த ஆனந்தம், மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. துதியின் ஆடைகளை அணிந்தவர்களாய் துயரம் யாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளிலே நம்ம விட்டு அகற்றும்படியாய். ஹல்லேலூயா. தேவனை துதிக்க துதிக்க நமக்கெல்லாம் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனை துதிக்கும் பொழுது பலவீனங்கள் மாறும். தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தேவனை துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா இந்த நாளை நாம் ஜெயத்தோடு ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாய் பாடலாம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாடல் நம்பர் 54. பேஜ் நம்பர் 54, பாடல் நம்பர் 3. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். ஹல்லேலூயா. ஆமென். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கைகூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கைகூறுவோம். புலம்பலில்ல இனி அழுகையில்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பலில்ல இனி அழுகையில்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போமே, துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போமே. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தாலாமே அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை என்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை என்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஆமென் ஆமென். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து
துயரவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாமே நாமே துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒழுங்கி போன ஆவி ஓடி போச்சு இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒழுங்கி போன ஆவி ஓடி போச்சு என்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஆமென். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். அல்லேலூயா. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். எனவே துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போமே. தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துயரத்துக்கு பதில் ஆறுதலே என்று ஆறுதல் ஆறுதலே. துயரத்துக்கு பதில் ஆறுதலே என்று ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே என்று சிங்காரம் சிங்காரமே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே என்று சிங்காரம் சிங்காரமே. நாமே நாமே துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து 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 மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனை துதிக்க துதிக்க துதிக்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவருடைய வாசலுக்குள்ள நுழையத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தகப்பனே நாங்கள் நன்றியோடு துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புலம்பலுக்கு தேவன் பதில் ஆனந்தத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. கண்ணீருக்கு ஹல்லேலூயா தேவன் நல்ல ஒரு ஆறுதலை கர்த்தர் தரப்போகிறார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதான
பதிலாய் இரட்டிப்பான நன்மையினால் நம்ம திருப்தியாக்குகிற தேவன், சாம்பலுக்கு பதிலாய் ஹல்லேலூயா சிங்காரத்தை தருகிற தேவன் இந்த காலைகளில் நம்மோடு உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிப்போம். ஆண்டவரே வாய் திறந்து சொல்லுங்க. ராஜா உம்மை துதிக்கும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தாமே எங்களுடைய காரியங்கள் யாவையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷத்தாலே பொங்குகிறது. தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய வீட்டிலே வரவழைத்து ஹல்லேலூயா அவரை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இதனால தேவனை மகிழ பண்ண போதுமானவராய் இருக்கிறார். தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா சந்தோஷமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் சமூகத்துக்கு வருகிறோம் என்ற வார்த்தை கேட்கிறோம் அப்படின்னாலே இருதயத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் வரணும். எத்தனை பேர் சந்தோஷம் இருக்குது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நம்ம வந்தது ஒருவேளை கண்ணீரோட கவலையோடு வந்திருக்கலாம், ஒருவேளை வந்தது கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போகும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் இருதயத்தில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, இப்போதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாடல் நம் பக்கம் 2ஆம் பக்கம் 3வது பாடல். ஹல்லேலூயா. எல்லோரும் கரைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். பேப்பர் தயவுசெய்து கீழே வச்சிருங்க. பேப்பர் கையில இருந்தா கை தட்ட முடியாது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்போதும் உற்சாகமா நிக்கணும். சத்தம் அதிகமா போதல தெரியல. ஆமென் ஆமென். சந்தோஷமா சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ தண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ தண்ணீரின் பாதையிலோ நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென் ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ, விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ
ஹalleluya 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 ஹalleluya. உலக ஜனத்திற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் ஹalleluya நம்ம கலங்காதபடி ஹalleluya பலத்தோடு ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹalleluya. உலக மனுஷனுக்கு ஒரு ஆபத்து பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ எப்படிப்பட்ட ஆபத்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவன் சோர்ந்து போகாம ஹalleluya அந்த வேளையிலும் அநேகருக்கு அவன் புத்தி சொல்லுகிறவனாய் காணப்படுவான். ஹalleluya. அன்பான கர்த்தருடைய ஜனமே ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹalleluya. துன்பங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம். ஹalleluya. என்ன நேர்ந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொன்னது போல ஹalleluya தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் நம் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஏன் தெரியுமா? அவர் நம்மை தாயை போல தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு தந்தையை போல சுமக்கிற தெய்வமா இருக்கிறார். ஹalleluya. அவரை போல நம்ம புரிந்து கொள்ளுகிற தெய்வம் அந்த உலகத்துல யாருமே இல்லை. அவரை போல நம்ம அரவணைக்கிற தேவன் யாருமே இல்லை. ஹalleluya. அந்த தேவாதி தேவன் அப்படியே கரங்களை உயர்த்தி ஹalleluya தாய் போல தேற்றுகிற தேவன், தந்தை போல நம்மை சுமக்கிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கல்மழை போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறுத்தென்னை நினைப்பவரே. கல்மழை போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறுத்தென்னை நினைப்பவரே. என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்வில். பலவீன நேரம், பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன். நிழல் போல
நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும், நீர் போதும். எல்லாரும் உண்மையாய் சொல்லுங்க, அப்பா நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்வில். ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே செல்வமே ஒப்பற்ற செல்வம் நம்முடைய வாழ்க்கையில நம் தேடியும் கிடைத்திராத ஒரு மிகப்பெரிய செல்வம் நாம் ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நல்குணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்குணவே நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிய, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பியிருக்கிறே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்துல, எங்க குடும்பத்துல. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்க சபையில, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும், யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபா
ஓ துரபல பஷத ரகரபல ரகபா ஓ தீரபல ஹந்தல ரகரபல ரதரபா. நான் நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எதெல்லாம் நம்பி வந்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை தேவன் தாமே அங்கீகரிப்பீராக, அங்கீகரிப்பீராக. தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்த இறங்கி நாளிலே ஆண்டவரை இறங்கி பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் கட்டி சந்திக்கிறபடியினால தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சமாதத்தோட போய் என்கிற வார்த்தையின்படியே தகப்பனே கர்த்தருடைய சமூகத்திலப்பா எல்லா வேண்டுதலும் கேட்கப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. மீதமுள்ள எல்லா வேலையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, கர்த்தர் வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லோரும் சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 9 நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 9 1 10 முடிய உள்ள அமர்ந்து கொள்ளலாம். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். 1 10 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 9 1 10 முடிய உள்ள வசனங்கள். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்களை நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டயங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாயம் தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தாவே, உம்மை முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை இந்த இடத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய முழு இருதயத்தோடும் நான் தேவனை நான் துதிப்பேன், அதோடு இணைந்து உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவனை அழைத்து அரசனாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அப்போ இந்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் அவர் விவரிப்பேன் என்று சொல்வது அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நான் என்ன சொல்வேன், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா அற்புதங்களையும் நான் என்ன செய்வேன், மற்ற ஜனங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதுதான் நம்ம சபைகளில் இல்லது நம்மளுடைய 1-to-1 மீட்டிங்கில் எல்லாம் நாம் நம்முடைய சாட்சிகளை நாம் என்ன செய்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். அது என்னவென்று சொன்னால், அவருடைய அதிசயங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அதிசயங்களை நாம் என்ன செய்கிறோம், விவரிக்கிற வண்ணமாகத்தான் நம்முடைய சாட்சிகளை நாம் என்ன செய்கின்றோம், வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களினாலும் நான் என்ன செய்கிறேன், மகிழ்ந்து களி கூறுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்காவில் 10வது அதிகாரமும் 9ன்னு நினைக்கிறேன், அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இயேசு வந்து சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பி விடுவாங்க. அவர்கள் வந்து ஊழியம் முடிந்து திருப்பி வரும் பொழுது வந்து பிசாசுக்களும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தன, நடுநடுங்குகின என்று சொல்லி ஆண்டவர் நடத்திய, பிதாவானவர் அவர்களை நடத்திய அற்புதங்களை குறித்து அந்த இடத்துல சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? ஆவியில் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு பகுதி அந்த இடத்திலே நீங்கள் பார்க்க முடியும். ஆவியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மகிழ்ந்து களி கூறுகிறார். அந்த அனுபவம் தாவீதுக்கு இந்த இடத்துல காணப்படுகிறது. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், ஏனென்று சொன்னால் நீர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியாய் காணப்படுகின்றன. அதனால் நான் என்ன செய்வேன்? மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு அனுபவம் எனக்குள்ளாக காணப்படுகின்றன. உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். அதற்கு பின்பதாக நீங்கள் 7வது 6வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நமக்கு எதிராக நிற்கிற ஜனங்களே ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொல்றாரு? ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுவேன் என்று சொல்லி. யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியங்களுக்கும் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் யார் எதிர்த்து நின்றாலும் அது ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான். அதுக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியாது? நீக்க முடியாது. தேவன் வந்து எல்லாவற்றுக்கும் நியாயம் தீர்க்கிறவராக தேவன் என்ன செய்கிறார்? இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். பாருங்க 7வது வசனம், கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், நம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். எப்படி? கர்த்தருடைய கரெக்ட் நோ நியாயம் தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து. பூச்சக்கரம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்கள், இந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சரியாக நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஸோ எந்த சூழ்நிலையிலும் எதிரிகளை கண்டு நாம் பயந்து ஓட வேண்டிய அவசியம் ஒரு இடத்திலும் இல்லையா? எவ்வளவு பெருசாக இருக்கட்டும், ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அஷ்யூரிட்டி நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது மாத்திரம் போதும். இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யும்? தெரியும். ஒரு சில பேர் இந்த சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள்கிட்ட சொல்கிறாங்களா, நீங்கள் நிறைய ஆத்மாக்களை நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகாதீங்க, அங்கே போனாங்கன்னா அங்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அந்த ஆராதனை அங்கே நடக்கிறதுக்கு அப்புறம் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்களாம். இதையும் யார் பார்த்துட்டு இருக்கிறா? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்கிறவர். அவர் எப்படி? நியாயம் தீர்க்கிறவர். நியாயம் தீர்க்கிறவராகவே அவர் இருக்கிறார். பூச்சக்கரத்தை அவர் நியாயம் தீர்க்கிறவர். ஒரு சபை வளர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புவார். ஆனால் ஜனங்களோ, நீங்கள் ஆத்துமாக்கள் அங்கே கூட்டிட்டு போகாதீங்க, அங்கே நிறைஞ்சிச்சுன்னா அங்கே என்ன செய்ய முடியாது? ஆராதனை நடத்த. அப்படியும் நம்மளை அன்பு செய்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அதுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அடுத்து 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எப்படியெல்லாம் நீங்க நெருக்கப்படுகிறீங்களோ அப்ப உங்களுக்கும் எனக்கும் தஞ்சம் யாரு? தேவன் ஒருவரே தான். தேவன் ஒருவர் தான் நமக்கு. நம்ம நெருக்கப்படணும். அப்பதான் நம்ம என்ன செய்வோம்? ஓடி போய் அவருடைய பாதத்தில் அமர்ந்துவோம். நெருக்கப்படாமல் இருந்தாங்கன்னா நமக்கு பீச்சும் பார்க்கும் தான் என்ன செய்வோம்? சுத்திரியார். ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்? நெருக்கப்படணும். அதாவது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற கூடிய பாடுகள் அவரோடு கெட்டி சேர்வதற்காக அல்லாமல் அவரை விட்டு தூரம் போவதற்காக அல்ல. அதான் சொல்லுது, நெருக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நமக்கெல்லாம் யார் அடைக்கலம்? நம்முடைய தேவனே அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். நம்ம எல்லாரும் யாரை நம்பி இருக்கிறோம்? தேவன் ஒருவரையே நான் நம்பி இருக்கிறேன். அப்படின்னா நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம எஜுகேஷன் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்மளுடைய சிவி மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு நம்பிக்கை இருக்கிறது எல்லாமே தேவன் ஒருவர் மேலதான். அந்த நம்பிக்கையோடு அவர் இந்நாள் வரைக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் அநேகம், சொல்ல வேண்டுமென்றால் அநேகம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்து இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகின்றார். ஆவியில் களிகூறுகின்ற ஒரு அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் என்னை இதுவரைக்கும் நடத்தி வருகிறார், இன்னும் நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஸோ எனக்கு எதிராக எழும்பி நிற்கக்கூடிய ஜனங்களுடைய காரியங்களை கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. நாம் எல்லோரும் எழுந்து நின்று இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லோரும்
தேவனை நோக்கி ஒரு சில நிமிடங்கள் நாம் எல்லோரும் ஆண்டவர் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கும்படியாய் வந்திருக்கின்றார். கர்த்தாவே, நான் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி அந்த ஒரு உணர்வோடு தேவன் நம்மளோடு எப்பொழுதும் இருக்கின்றார் என்கின்ற ஒரு உணர்வோடு இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் தேவனை நாம் ஆராதிக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் எடுத்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் மகிமைப்படுவதாக. மறுபடியும் சபையில் வந்து நிற்கத்தக்கதாகவும் கர்த்தர் உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தர் விசேஷமாக இந்த நாளில் வார்த்தை கொடுக்கும்படியாகவும் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஒரு வேளை கூட ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கண்களை மூடி. ஆமென். சப்பா ஆமை ஸ்தோத்திரி கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த வேலை கூட எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. ஆமென் அப்பா. எங்களுடைய தாபனை இருதயங்களை நல்ல நிலமாய் மாற்றும்படியாகவும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே ஆமீன் அப்பா. அப்பா 30, 60, 100 பலன் கொடுக்குறேன் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் அப்படி பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர்கள் நடத்தி உருவாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் சப்பா. அப்பா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றுமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் பார்த்தீங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10:10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும். ஆமே. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், திருடனா இருக்கிற பிசாசு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, அவன் கொல்லவும் அவன் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு எதுனா, பிசாசா இருக்கிற அந்த திருடன் கடைசி நாட்கள் அந்த கொல்லவும் என்றது பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கவும். நம்மக்கிட்ட இருக்க சில காரியங்களை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருப்பார் இல்லையா. நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கென்று வைத்திருக்கிற ரட்சிப்பு, நமக்கென்று வைத்திருக்கிற அநேக காரியங்கள், நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள், இதெல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணுவான், அவன் திருடுகிறவனா இருக்கிறான். ஏன்னா அதான் அவனோட பேர் என்னது, திருடன் அப்படின்னு எண்ணப்பட்டிருக்கான். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் அதை என்ன பண்ணுவாராம், அவர் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். கர்த்தர் நமக்கென்று ஒப்பு கொடுத்து வைத்திருக்கிற காரியங்களை பிசாசனை அழிக்க நினைப்பான். ஆனால் ஆண்டவர் அதை என்ன பண்ணுகிறாரா, அதை வர்த்திக்க பண்ணுகிறாரா, அதை பரிபூர்ணம் நம்ம அதில் கம்ப்ளீட்டாக கர்த்தருக்கு பாராட்டுகிறார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற 5 காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். கடைசி காலங்களில் சபைகளுக்குள்ளே விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு, இப்போ எல்லாருமே கர்த்தர் கிருபையினால விசுவாசிகளாக இருக்கிற, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறவர்களாக தான் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். நம்மக்கிட்ட ஆண்டவர் 5 முக்கியமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஒன்று ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. அதை நம்ம வந்து பிசாசானவன் கடைசி காலம் திருடாதபடி நம்ம எப்படி அதை ஜாக்கிரதையாய் பிடித்து கொள்ளணும், எதையெல்லாம் அவன் திருடுவான்னு சொல்லிட்டு சில காரியங்களை பார்க்குறோம். முதலாவது, நமக்குள்ளா இருக்கிற அன்பை அவன் திருடுவான். நம்ம வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அப்போ ஆண்டவர் கடைசி காலங்களில் என்ன இருக்கும், அந்த மொத்த அதிகாரத்தையும் வாசித்து வந்தீங்கன்னா கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகிறதா இருக்கும். அன்பு ஆரம்பத்தில் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா. நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம உலகத்தின் அன்பை கூட பார்க்கலாம். ஆனால் இந்த நாளில் நம்ம நேரம் குறைவாக இருக்கிறதுனால தேவன் மேல் இருக்கிற அன்பை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கும். தேவன் மேல் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளுங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் மேல் இருந்த ஒரு அன்பு அதிகமாக இருக்கும். அவருக்காய் மணிக்கூர் கணக்காக நம்ம அவர் சமூகத்தில் இருக்கிறதோ, நம்முடைய தேவைக்கென்று ஜெபிக்கிறதை காட்டிலும் அவர் பிரசனத்திற்கென்று ஜெபித்த நாட்கள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தேவைக்கென்று ஜெபிக்கிற நேரங்கள் ஒருவேளை கூடி இருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் அபிஷேகிக்க வேண்டும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும், ஆண்டவர் கூட நான் உறவாடணும் அப்படின்ற அந்த அன்பு கடைசி காலங்களில் என்னவாகுமா, அது தணிந்து போகும். தணிந்து போகும்னா அது குறைந்து போகும். முன்பு இருந்த காட்டிலும் அது குறைந்து போகதா இருக்குது. அது கடைசி காலங்களில் பிசாசான நம்ம இடத்துலேருந்து திருடுகிற ஒரு காரியமாக இருக்குது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வசனம். வெளிப்படுத்தல் 2:4 என்ன பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த எபேசு சபையை குறித்து நீங்கள் எஃபிஷியன்ஸில் வாசிச்சிங்கன்னா எபேசியர் தான் அந்த எபேசு சபை. அவங்க எப்பேற்பட்ட சபைன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற முக்கியமான 4 காரியங்கள் வந்து நான் சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன், அதை வாசிக்க வேண்டாம். ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் லிவிங். அதே போல் 2வது காரியம், ஒரு கிறிஸ்தவத்தின் குடும்பங்கள் எப்படி வாழ வேணும், ஒரு ஒய்ஃப், ஒரு பெண், ஒரு மனைவி, ஒரு கணவர், பிள்ளைகள், மூப்பர்கள், ஒரு மாஸ்டர்ஸ்கள், அவங்களே எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி என்ன பண்ணுறாரு பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு சொல்லுகிறாரு. 3வது காரியம், ரொம்ப விசேஷமான காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வாயுத வர்க்கத்தை எப்படி தரித்து கொள்ளணும், ஆர்மர் ஆஃப் காட், அது எப்படி இருக்கும், என்னென்ன காரியங்கள்னு சொல்லிட்டு விளக்கமாய் சொல்லப்பட்ட சபை எபேசு சபை. 4வது காரியம், ஆவியில் எப்படி நிறைந்து ஜெபிக்கணும், ஆவியின் வல்லமைகளை அதிகமாய் சொல்லப்பட்ட சபை வந்து எபேசு சபை. குற்றப்படுத்தாத சபை எபேசு சபை. கொரிந்தியர் சபையெல்லாம் குற்றப்படுத்தி நீங்கள் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது தப்பு, உங்கள் சபைக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு குற்றப்படுத்தி கரெக்ட் பண்ண சபைகள் மற்ற சபைகள். ஆனால் எபேசு சபை எப்படிப்பட்ட சபைனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கரெக்டாக இருக்காங்க, ஆல்ரெடி ஆண்டவர்கிட்ட அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க, அன்பாக இருக்கிறாங்க. அப்போ இனி நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று என்ன பண்ணுகிறாரு கர்த்தர் அவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் சொல்லி கொடுத்த அந்த சபைக்கு கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆமென். நம்ம கூட ஏன்னா ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், எபேசு சபையை போல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி வாழ வேணும்னு கர்த்தர் அநேக காரியங்கள் அநேக போதர்கள் வழியாக நம்ம வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கார் இல்லையா? ஆமாம் தானே? நீங்கள் எப்படி பேசணும்னு கூட கற்றுக் கொடுத்துருக்காரு. நீங்கள் புதிய ஏற்பாட்டு காரியங்களை பார்க்கும்பொழுது, புதிய ஏற்பாட்டு நிருபங்களை பார்க்கும்பொழுது நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி கேட்கணும், நம்ம எப்படி நடக்கணும், எப்படி உடுத்தணும், எப்படி சாப்பிடணும், யாருக்கு முன்னாடி என்னத்தை சாப்பிடணும், அது முதல் கொண்டு என்ன நமக்கு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம மேலே சில வேலையில் ஆண்டவருக்கு என்ன குறைவென்றது, ஆதியில் இருந்த அன்பை நம்ம விட்டா என்று. அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெற்ற எபேசு சபையை அவங்க விட்டார்கள் என்றால் கர்த்தர் அதை விட அதிகமாய் நமக்கு கணக்கு கேட்பார். அவங்களை காட்டிலும் அதிகமாய் நமக்கு அதிக வார்த்தைகளை பெற்றிருக்க நம்ம அன்பை விட்டு விடாதபடி நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசானவன் கர்த்தர் மேல் இருக்கிற நம்ம அன்பை திருடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவன் என்ன இருக்கிறான், ஆண்டவரே அறியலை, அப்படின்னா அவன் ரட்சிக்கவே படலை. ஆண்டவரை அறிந்து கொள்வது தான் மெய்யான ரட்சிப்பு. கர்த்தர் யார் என்பதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதற்காய் வந்ததும் அதை நம்ம அறிந்து கொள்கிற அறிவு தான் என்னன்னு சொல்கிறோம், ரட்சிப்புன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம என்ன தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள்ளாய் அன்பு, லவ், தேவன் மேல் இருக்கிற அந்த அன்பு இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் நீ அறிந்து வந்திருக்க தெரியுமா, அதெல்லாம் வீணு, நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை. அப்போ தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது அன்பு. சில வேளை நம்ம வைராக்கியம் அதிகமாக இருந்துச்சு, விசுவாசம் அதிகமாக இருந்துச்சு, கடைசி காலம் வஞ்சிக்கப்படுகிறது. எப்படின்னா இப்போ சுபாவங்கள் இருக்குதான், சுபாவங்கள் மாற்றப்பட்டது. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்கல. கடைசியாக விசேஷமாக நான் இப்போ ரீசெண்ட் டேஸ் நான் பார்க்குறது எல்லா வைராகியமான சபைகளாக இருந்தாலும் இந்தியாவிலையும் சரி யுஏலையும் சரி எல்லா சபைகளும் வைராகியம் அதிகமாக இருக்கிறது, விசுவாசம் அதிகமாக இருக்கிறது. தப்பு இல்லை, வைராகியம் இருக்கணும்னா, விசுவாசம் இருக்கணும்னா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, அவருக்கு முன்பாய் நிற்கும் பொழுது அன்பில்லாமல் நம்ம போய் நின்றுட்டோம்னா, நம்ம விசுவாசன்ற பேரில் அன்பு நமக்கு குறைவுபட்டுடுச்சுன்னா ஆண்டவர் நீ அறிஞ்சிக்கலப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றார். இப்போ கடைசி காலம் நம்ம என்ன பண்ணுவோம், எது செய்தாலும் நான் பேசுகிற வார்த்தை அன்பாக இருக்கா, நான் பார்க்குற பார்வை அன்பாக இருக்கா. சில பேர் பேசும்போது ரொம்ப அன்பாக பேசுவாங்க, ஆனால் அவங்க பார்க்குற பார்வையில் தெரிஞ்சுட்டு அவங்க அன்பாக இருக்கிறாங்களா இல்லை வெளியில் வேஷம் போடுறாங்களா. இந்த மாய்மாலக்காரர்களை ஆண்டவர் அதிகமாய் வெறுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ளே வச்சுக்கிட்டு நான் வெளியில் புறம்பாய் நான் அந்த காரியங்களை அன்பாக இருக்கிறேன், நான் சிரிக்கிறேன், நான் ரொம்ப அக்கறையாக விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அவங்க மூஞ்சி பார்த்திங்கன்னா அவங்க மூஞ்சி வித்தியாசமாக இருக்கும், நம்ம பார்த்து நடத்துக்கிறதும். இது எதை குறிக்கிறது, நம்ம விசுவாசமாக இருக்கும், வைராகியமாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தை குறிக்கிறது. வெளியரங்கமாய் நான் உபாசிக்கிறேன், நான் காரியங்கள் செய்கிறேன், ஆனால் என்ன காண்பித்து கொடுக்குறது, நம்ம முகத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்ச. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அன்பு மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதில் அவன் நீ என்னை அறியலை, அப்போ நான் நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஆமென். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி நான் அன்பு செய்கிறேன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவர் விரும்புகிறபடி நம்ம எப்படி நேசிக்கிறோன்னா கற்றுக்கொள்ளணும்னா 1 யோவான் புத்தகம் அதே 1 யோவானில் அதே 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்.
தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமென். இதில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா இல்லையான்னுட்டு. உங்களால் மற்றவர்களை, இந்த இடத்துல சகோதரர்கள் என்ன பண்ணுறது, எல்லாரையும் வச்சுக்கலாமே, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாத. இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் மீன்படி தான் இருக்குது. பட் உலகத்தில் வாழ்கிறோம், வேலை செய்கிறோம். அப்போ ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் தேவனுடைய அன்பை நம்ம காண்பிக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம யாரையாவது யோசிச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சொல்லும் பொழுதே யோசிக்கோங்க, யார் பார்த்தா நமக்கு எரிச்சலாக இருக்கா, யார் மேலேயாவது நமக்கு ஒரு 100% அன்பு செய்ய முடியாமல் இருக்கா. உங்கள் ஸ்கூலில், உங்கள் வேலை செய்கிற இடங்களில், உங்கள் சொந்த பந்தங்களில், இல்லை உங்களுடைய சபையில் கூட யாரையாவது என்னால் முழு மனதோடு அன்பு செய்ய முடியல, அவங்கள பார்த்தாலே ஒதுங்கி போயிடணும், கொஞ்சம் அவங்க அப்படி வந்து நம்ம இப்படி போயிடணும், இல்லை அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டோம் நான் கண்டுக்காமல் இருந்துக்கிறேன், அவங்கள போய் விசாரிக்க தோணலை அப்படின்னு ஏதாவது ஒரு சுபாவம் இருந்துச்சுன்னா, அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல பகிரங்கமாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அப்போ நம்மளாம் யாராக இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்ம யாரும் பொய்யர்களாக இருக்க மாட்டோம் என்று ஏதாவது ஆண்டவர் பேசப்பட்டாங்க உடனே ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும் பொழுது பிசாசு அவன் பண்ணுகிற எல்லா தந்திரங்களும் அங்கே நிர்மூலமாகும். அவன் தேவையே இல்லாத சில காரியங்கள்னால நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுவான். சில பேசும்பொழுது நமக்கு தேவையே இருக்காது, ஆனால் நம்மளை தான் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன தான் சொல்கிறாங்களோ, இல்லை இவர் என்ன தான் சொல்கிறாரோ, இந்த மேனேஜருக்கு என்ன தான் பார்த்தா அவருக்கு என்ன ஆகுது, கடுகடுப்பாக இருக்கார், எரிச்சலாக இருக்கிறாரு, இவருக்கு வேறு வழியே. இது யார் கொண்டு வருகிற சிந்தனை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அப்படி கொண்டு வர மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் என்ன கொண்டு வருவார்னா, ஏதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு திட்டுறாங்க, இல்லை ஒரு வேளை நீ கரெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் போல இருக்கு, நீ பண்ணியிருக்க தப்பாக இருக்குப்பா, இல்லை ஒரு வேளை அவர் நீ பண்ணது தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்மளை சமாதானத்துக்கு நேராக நடத்துவார். ஆனால் பிசாசானவன் இந்த சிந்தனையில் கொண்டு வருவான். நம்ம நினைக்க முடியாது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், பிசாசானவனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது, இந்த சிந்தனைகள்லாம் கொண்டு வருவான். அதற்கு இடம் கொடுக்காதவன் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறவங்க நம்ம கண்களில் யாரெல்லாம் பார்க்குறோமோ, பார்க்காதவர்கள் பேசுகிற ஃபோன் மூலமாக கூட சில பேர் நாங்கள் பேசிப்பீங்க, சில பிரதர்ஸ்லாம் புதுசாக சபைக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க, 2-3 வாட்டி வந்திருக்க மாட்டாங்க, 3வது வாட்டி அந்த பிரதர் வேலைக்கு ஆக மாட்டாங்க, அவங்க இன்ட்ரெஸ்டே இல்லை போல இருக்குது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் அவங்க வெறுத்துட்டிங்கன்னா, நம்ம காணாத அந்த நபரை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெறுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம சகோதரர்களை பகைத்தால், ஒருத்தவங்களை நம்ம வெறுத்தோம்னா, ஒருத்தவங்ககிட்ட நம்ம அன்பு காண்பிக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்கன்னு சொல்கிறது பொய்யா இருக்கிறது. அப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கணும். எப்போல்லாம் யார் மேலே அது எரிச்சல் வந்துன்னா நம்ம உடனே போய் ஆண்டவர்கிட்ட ஒப்புறாடணும், ஆண்டவரை நான் உங்களை நேசிக்கிறேன், அதே நேசத்தை இவங்ககிட்ட காண்பிக்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவீராக அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நேரத்தில் ஒரு செகண்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய அன்பை பரிபூர்ணப்படுத்துவார். பிசாசானவன் திருடுவான், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த காரியங்களை பரிபூர்ணப்படுத்தவே வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்க. அப்போ நம்ம அன்பு படத்தக்கதாய் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். யோவான் அப்போஸ்தலன் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிவித்திருப்பார்கள். ஆமாம், இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. முதலாவது பார்த்தோம் 1 யோவான் 4:20, நீங்கள் பிறரை பகைத்தீர்கள் என்றால் நீங்கள் என் மேல் அன்பா இல்லை, நீங்கள் பொய்யர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போனா மற்றவர்களை நேசித்தால் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க. இன்னொன்று, தேவனை நேசிக்கும் பொழுது மற்றவர்களை நேசிப்பதினால் இன்னொன்று என்ன காண்பிக்கப்படுகிறது, நம்ம கிறிஸ்துவின் சாயலாய் போயிடும். நம்ம கிறிஸ்து எப்படி அன்பாக இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பான தேவன் என்று மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற சீஷர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, மற்றவர்களை நேசித்து ஒன்று அவருக்கு காமிக்கணும், நான் அவங்களை நேசிக்கிற ஆண்டவரை, இன்னொன்று மற்றவர்களை நேசித்து உலகத்திற்கு காண்பிக்கணும், நான் தேவனை நேசிக்கிறேன், தேவன் என்னை போல என்னுடைய தேவன் அன்பானவராக இருக்கிறார் என்று காண்பிக்கிறேன். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அநேகர் ஒரு சில சகோதரிகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்சி கிறிஸ்டின்ஸு. இந்த பெண்கள் கூடைகளை பேசும்பொழுது கேட்பேன், நீங்கள் ஏன் ஆண்டவர் பற்றி அறிஞ்சிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு வைப்பாங்க, அவங்க 4 மணி 5 மணிக்கெலாம் ஜெபிப்பேன் சிஸ்டர், குடும்பத்தில் ஃபேமிலியில் ஹஸ்பண்டு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சதுக்கப்புறமா நான் ஜெபிப்பேன், நான் ஸ்தோத்திர பலிகள் படிப்பேன், நான் கொஞ்சம் வசனம் படிப்பேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீங்க, ஆண்டவரை நேசிக்கிறீங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, சரி, ஏன் நீங்கள் ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, ஏன் நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் சபைக்கு வர மாட்டேறீங்க அப்படி சொல்லும்பொழுது அநேகர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கள் சபைக்கு வந்தவங்களாம் அந்த சபைக்கு போயிருக்காங்க, பெந்தகோஸ்தே சபைக்கு போயிருக்காங்க, சபை மட்டும்தான் மாறி இருக்கே தவிர அவங்கள சுபாவம் ஒன்றுமே மாறல, அதுக்கு நான் இங்கேருந்தே நல்லா இருப்பேன், அவங்கள விட என் சுபாவம் பெட்டராக தான் இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமாக சொன்னப்போ
என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா உண்மை அதுதான். கடைசி காலங்களில் என்ன இருக்கிறது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? சபை மாற்றம் அல்ல, ஒரு சுபாவ மாற்றம். அதான் ஆண்டவர் நேரத்தில் காண்பிக்கிறாரு. நீங்கள் எங்கே போனாலும் என்னத்தை காண்பிக்கணும்? நான் எப்படி அன்பாக இருக்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் எப்படி அன்பானவர் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது நம்ம என்னவா இருப்போம்? சீஷர்களாய் மாறும். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம ரட்சிப்பை பெற்றோர் மட்டும் அல்ல, மற்றவர்களை நம்ம நேசித்து தேவனை நேசிக்கிறோம் என்பதை அவருக்கு நம்ம காண்பிக்கணும். ரெண்டாவது, நம்ம மற்றவர்களை நேசித்து என்னை ரட்சித்த தேவன் அன்பானவர், அவர் நம்பத்தக்கவர், அவரை போல் நானும் இருக்கிறேன், என்னோட சபை மாத்திரம் மாறலை, என் சுபாவமும் மாறுச்சு அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கடைசி காலங்களில் 2 காரியம் இழக்கும். நம்ம மற்றவர்கள் நேசித்து தேவனுக்கும் அன்பாக இருக்கிறோம் என்று காண்பிக்க மாட்டோம். ரெண்டாவது, ஒருவேளை காண்பிப்புமா இருக்கும், ஆனால் ஒரு சில ஆளுக்கு நம்மளுக்கு ஃபேவரட்ஸ் பிடிச்சி வச்சு அவங்க மேலே அதிகமாக அன்பு, அவங்க மேலே அதிகமாக நேசம். இது ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? மாய்மாலக்காரர்களாய் பார்க்கிறார். நம்ம அப்படி இல்லாதபடி நம்ம பிறரை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் இடத்திலும் காண்பிக்கணும், மற்றவர்களிடத்தும் காண்பிக்கணும். நம்ம யார், நம்ம எதனால் உருவாக்கப்பட்டவங்க, நம்ம விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, நம்ம அன்பினாலும் உருவாக்கப்பட்டவங்க. கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அன்பாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அதை பரிபூர்ணப்பட நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது காரியம், கடைசி காலங்களில் எது திருடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை முதலிடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம். வாசிக்கலாம் ஏசாயாவின் புத்தகம் 48 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 42:8. கர்த்தர் அந்த முதலிடத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எப்படி வைராகியமாய் சொல்றான்னு வாசிக்கலாம். இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வைராகியமான வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஒரு பேக்ரவுண்ட் யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் கர்த்தர், இது என் நாமம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுவீங்க இல்லையா, நான் அப்பா, நான் அம்மா, ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணிக்கோ, நீ உட்கார சொன்னால் உட்காந்துரு, ஒழுங்கு மரியாதை நான் பண்ணுறேன். அப்போனா என்ன நேரத்தில் சொல்கிறீங்கன்னா, சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் யாருன்னு மறுபடியும் ரீஸ்டேட் பண்ணுவீங்க. சில இடத்துல ஆஃபீஸில் சொல்லுவாங்க, நான் உன் மேனேஜர், நான் சொல்கிறது நீ செஞ்சே ஆகணும், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், அது தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் நீ என்ன பண்ண, நான் சொல்லிட்டேன், ஏன்னா நான் அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுடைய பொசிஷனை உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் காமிக்கிறீங்க, மேனேஜர்ஸ் உங்ககிட்ட உங்கள் பொசிஷனை நீங்கள் ஸ்ட்ராங் படுத்துறீங்க. ஏன் ஸ்ட்ராங் படுத்துக்கிறீங்க? உங்கள் பொசிஷனை அவங்க மதிக்காத போது, உங்கள் பேச்சு அவங்க கேட்கல, நீங்கள் சொல்கிறத அவங்க அசட்டை பண்ணுறாங்க. ஒரு மேனேஜர் நீங்கள் மேனேஜர் சொல்கிறத அசட்டை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க மறுபடியும் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. இப்போ கர்த்தர் இந்த இடத்துல என்னவா இருக்கிறாருன்னா, தன்னுடைய இடத்தை மதிக்காதவர்கள் இடத்துல ஆண்டவர் அவங்க வைராகியமாக பேசுகிறார். நான் யார்? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கூட. அப்போ கர்த்தர் அவர் மகிமையை அசட்டை பண்ணும் பொழுது அவர் ரொம்ப வைராகியம் பாராட்டுவார். அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப கோபம் வரும் தான். கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலையும் கோவப்பட்டவர், புதிய ஏற்பாட்டில் அன்பு அதிகமாக வெளிப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் கோவப்பட்டவர் தான். சரிங்களா? அப்போ அவருடைய சுபாவத்தை, அவர் கோபம் நியாயமானது தான், அது அநியாயம் என்று சொல்ல முடியும். அவர் ஒரு தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொசிஷனு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலன்னா எல்லா தகப்பனுக்கும் வருகிற கோபம் நியாயமான கோபம். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, தன்னுடைய மகிமையை வேற ஒருவர்களுக்கு கொடுக்கும் பொழுது தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியமான இடத்தை, அந்த முதல் இடம் சொல்லுவாங்க தெரியுமா, அவர் முதல் அன்பு, முதல் இடம், அவருக்கு தான் நம்ம எல்லாத்தையும் முக்கியமாக கொடுக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கார். அதை மாற்றும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அந்த இடத்துல அவர் அதை அசட்டை, நம்மளே அசட்டை பண்ணுகிறார். நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் அசட்டை நிச்சயமாய் பண்ணுவார். வாசிக்கலாம் கொலோசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எந்த காரியத்தில் ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்த வேண்டும் என்று. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையிலாவது கிரியினாவது நீங்கள் எதை செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரீங்களா. அப்போ நம்ம எந்த இடத்துலலாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஈக்குவல் இல்லையா. இப்போ ஆண்டவர் எந்த மாதிரியான காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செய்து யாரை பிதாவின் தேவனை இப்போ மகிமைப்படுத்தும்னா நம்முடைய வார்த்தையினாலாவது கிரியினாலாவது. அப்போ நம்ம பேசுகிற பேச்சிலையும் நம்ம ஆக்ஷன்ஸ்லையும், நம்ம பேசுகிற வார்த்தையிலும் நம்முடைய கிரியிலையும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய நாமத்தை ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லுங்க, நமக்கு நேரம் இல்லாததுனால நான் வேகமாக போகிற மாதிரி இருக்குது. கர்த்தர் கிருபையாக நடத்து வர. ஆமென். இப்போ நம்ம 2 காரியத்தில் என்ன பண்ணணும், ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை செலுத்தணும். முதலாவது வார்த்தையினாலும், ரெண்டாவது நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய கிரியையினாலும் நம்ம மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். முதலாவது வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எப்படி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை
வார்த்தையினால் மகிமைப்படுத்தலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ வார்த்தையில் எப்படி செய்யலாம்னா எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கொள்ளணும். பிரியமாக இருக்கிற நேரத்தில், நமக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் நடக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது, ஒருவேளை நாம் எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதம் நடக்காத பொழுது அப்போ முறுமுறுக்கிறோம் தெரியுமா, அது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். நம்ம அப்போ யாருக்கு நம்ம ஆசைப்பட்ட ஒரு பொருளுக்கு மகிமை செலுத்துகிறோம், நம்ம எதிர்பார்த்த அந்த பதிலுக்கு மகிமை செலுத்துகிறோம். நம்ம கொஞ்ச நாள் நான் எனக்கு கணவர் பேசி கொண்டிருந்தோம். நம்ம அடிக்கடி சொல்லுவேன், எது சொன்னாலும் என் பிள்ளைங்க முன்னாடி சொன்னேன், கர்த்தர் சித்தமாக தான் நாளைக்கு போகலாம், கர்த்தர் சித்தம். நேற்று நைட் கூட சொன்னேன், ஷார்ஜாக்கு போகலாமா, நாளைக்கு ஷார்ஜாக்கு போகிறோமா, நான் சொன்னேன் கர்த்தர் சித்தமாக தான் போவோம். என் பையன் உடனே சும்மா கர்த்தர் சித்தமாக இருந்தால் கர்த்தர் சித்தமாக இருந்தால் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ எதற்குன்னா போவோம் போல பதில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, கர்த்தர் சித்தம் அப்படின்னா பதில் என்ன எதிர்பார்க்குறாங்க, அது எஸ்ஸாக தான் இருக்கும்னுட்டு. ஒருவேளை அது நோவாக இருக்கலாம், அது கர்த்தர் சித்தமாக இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நான் என்ன சித்தம் வைத்திருக்கிறேனோ அதான் கர்த்தர் சித்தம், நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதான் கர்த்தர் அது நடத்துவார். அது அகெயின்ஸ்டாக நடந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஒருவேளை இது தேவ சித்தம் இல்லை போல பிரதர், அதுவும் தேவ சித்தம் தான். இது நடக்கலை உங்களுக்கு, ஏன் இந்த வேலை கிடைக்கல உங்களுக்கு, ஏன் இந்த காரியம் நடக்கலை, ஏன் பிள்ளைங்க இந்த காரியத்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, ஒருவேளை தேவ சித்தமாக இல்லையா இருக்கும். தேவ சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதுன்ற அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். நோ அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துருச்சு, நம்ம எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நம்ம நடந்துருச்சு, நம்ம எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு மூலம் என்ன நினைக்கணும், இதுவும் தேவ சித்தமாக தான் இருக்கும், இதுவும் கர்த்தர் சித்தமாக தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலேயும் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் என்ன பண்ணணும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும், அப்போ அவன் என்ன நினைக்கிறான், எல்லாமே ஆண்டவர் சித்தம் தான். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம வாயினால் நம்ம கொடுக்கணும். நம்ம பேசுகிற பேச்சில் ஆண்டவர் எல்லாவற்றிலையும், இந்த வாசம் அப்படியே சொல்லப்படுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரிங்க, எல்லாமே கவர் ஆகிடுச்சு, ஒன்று கூட அதில் நீங்கப்படலை. இதே போல் இன்னொன்று அதிகாரம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம் தான், நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை குறித்து பார்க்கும்போது இந்த இடத்துல தேவீதும் கோலியாத்தும் அவங்க மத்தியில் நடக்கிற ஒரு பெரிய காரியம். இதில் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் நான் வேகமாக சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்தணும், எப்படி மகிமைப்படுத்தக்கூடாது, 2 காரியங்கள் இங்கே இருக்கிறது. முதலாவது பார்க்கும் பொழுது எல்லாரும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதுடைய சகோதரர்களும் சவுலும் கோலியாத் மிரட்டலில், கோலியாத் வந்து பேசுகிற வார்த்தையில் அவங்க மிரண்டு போயிருக்கிறாங்க, அவங்க பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அவன் டெய்லி வந்து அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த கர்த்தராய சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிறான், இஸ்ரவேலர்களை நிந்திக்கிறான். உங்களால் முடிஞ்சா நீ என்ன பண்ணுங்க, யாராவது வந்து என் கூட சண்டை போடுங்கன்னு சொல்லி ஒரு சேலஞ்சிங்காக என்ன பண்ணுறாங்க. அங்கே நடக்கும் பொழுது சிலருடைய வார்த்தை நம்ம வாசிக்கலாம், சில வசனத்தை மாற்றுறது. 17ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனத்தை மாதிரி வாசிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் எழுந்திருக்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலின் எந்திக்கு வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவர் தகப்பன் வீட்டிற்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார். இந்த இடத்துல இஸ்ரவேலர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கோலியாத் பிரச்சனை, அவன் பிரச்சனைங்க. அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இந்த 2 வசனத்தில் கர்த்தர் நீங்கள் எழுதியிருக்கான்னு பாருங்க. 24, 25 வசனத்தில் எழுதப்பட்டிருக்காரு. யாரை பற்றி பேசுகிறாங்க, கோலியாத்தை பற்றி பேசுகிறாங்க. அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பேசுகிறாங்க, அவன் எவ்வளோ செய்கிறான்னு பேசுகிறாங்க, அவன் எவ்வளோ பகிரங்கமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான்னு பேசுகிறாங்க. 2வது வசனத்தில் 25 வசனத்தில் சவுல் எப்படிப்பட்டவன், சவுல் என்ன செய்ய போகிறான், சவுல் இது மாதிரி அவனை தோக்கடிக்கிறவனுக்கு, அவனை கொள்ளுகிறவனுக்கு என்ன சன்மானம் வழங்கப்படுகிறது. இப்போ இந்த 2 வசனத்தில் இஸ்ரவேலர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன, மனுஷர்களை பற்றி, கோலியாத்தை பற்றிய ஒரு மகிமை, சவுலை பற்றிய ஒரு மகிமை. கோலியாத் இப்படிப்பட்டவன், சவுல் இப்படிப்பட்டவன் என்று சொல்லிட்டு இப்போ யாருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, இவங்க இது ஒரு நாள் மட்டும் இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து செய்கிறான். அங்கே இருக்கிற எல்லா நேரமும் இவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஏன் வந்து கோலியாத்தை அடிக்க போகிறான்னு தெரியல, யார் கோலியாத்தை நம்மளை அடிச்சிடுவானோ. இவங்க வாயில் வருகிற வார்த்தையெல்லாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தராதபடி மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதே அதிகாரத்தில் 45 47 வாசிக்கலாம். இது தாவீது பேசுகிற வார்த்தை. கோலியாத் முன்பாய் போய் நின்று தாவீது பேசுகிறார். 45, 46, 47 வாசிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே என்னிடத்தில் வருகிறேன்.
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு பிணங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாம் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். ஆமா, இது 3 வசனத்துல கிட்டத்தட்ட 7-8 வாட்டி நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 7-8 வாட்டி யாரை குறித்து சொல்லுகிறான்? கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவர், யுத்தம் கர்த்தருடையது. அப்ப இவன் இந்த இடத்துல எதை மகிமைப்படுத்துகிறான்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த. 2 வித்தியாசம் தான். அவங்களும் இஸ்ரவேலர்கள் தான், இவனும் இஸ்ரவேலர் தான். அவங்களும் யாரு? இவனோட சகோதரர்கள் தான். அவன் யாரு? அவங்க எல்லாரும் ஆராதிக்கிற தேவன் யாரு? அப்போ அவங்க ஆராதிக்கிற தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவங்க கல்லோ மண்ணையும் இந்த நேரத்தில் அவங்க வணங்கவில்லை. சவுலுக்கு அடியில் இருக்கும் பொழுது, தாவீது வம்சத்தில் தாவீதும் ராஜாவை வரும்பொழுது எல்லாரும் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம். இந்த நேரத்தில் அவங்க பாகாலை வணங்கவில்லை. 2 பேரும் ஒரே ஆட்கள் தான், 2 பேரும் ஒரே இனத்தார் தான். சில பேர் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். தாவீதும் அவனோட சகோதரர்களும் இருக்காங்க, இஸ்ரவேலர்களும் இருக்கிறாங்க. ஆராதிக்கிற தேவன் எல்லாம் ஒன்று. ஆனால் அவங்க வாயிலிருந்து வருகிற மகிமை யாருடையது என்று கர்த்தர் பார்க்கிறார். நம்ம தேவனுக்கு மகிமை கொடுத்தோமேனா தாவீதின் மூலமாக என்ன பண்ணுகிறார்? கோலியாத்தை, நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை கர்த்தர் நிர்மூலம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம பிரச்சனைக்கு நம்ம வாயினால் மகிமை கொடுத்து கொண்டே இருக்கணும். பிரச்சனையை பற்றியே நீங்கள் பேசாதீங்க நான் சொல்லலை, நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்ல, அது ஒரு ஜெப குறிப்பாக சொல்லிடுங்க. ஆனால் அதை குறித்தே 24 மணி நேரம் பேசக்கூடாது. அதை குறித்தே நம்ம வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் பேசும்பொழுது யாரையும் சில பேர் சொல்கிறது யாரையும் நினச்சிக்காதீங்க. ஒரு நாள் நான் கூட இருக்கலாம், சரிங்களா? அது முன்னாடி சொல்லிக்கிறேன். எல்லோரும் பர்ஃபெக்ட் இல்லை, நானும் பர்ஃபெக்ட் இல்லை. கருத்து கிருவினால எல்லோரும் ஆண்டர் முன்பே பர்ஃபெக்ட் ஆகி கொண்டு வருகிறோம். நிறைய பேர் பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிரச்சனை குறித்து பேசுகிற நேரம் ஒரு 1/2 மணி நேரமாக இருக்கும். கடைசியாக நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் சரியாயிடும். சரி, கர்த்தஸ்தம் வந்து நடக்கட்டும். அப்போ தான் அவங்க வாயில் கர்த்தரே வந்துருப்பார். நான் சில வேலை இந்த வசனம் தியானிச்சுட்டு, இந்த வசனம் 2-3 மாதமாக சில காரியங்களுக்காக தியானித்துட்டு இருக்கும்போது, நான் அதுக்கப்புறம் யாரெல்லாம் என்கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளோ இல்லை ஜெப குறிப்போ இல்லை சபையில் சாதாரணமாக பேசினாங்களோ நான் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எத்தனை வாட்டி இவங்க கர்த்தர் சொல்கிறாங்கன்னு பார்த்துலாமே அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணும்பொழுது சில பேர் கர்த்தர் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் அங்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போம். 1/2 மணி நேரம் பேசுனதுல கடைசியாக ஒருத்தவங்க கர்த்தர் சொன்னாங்க போன வாரம். அப்போ அப்போ எதுக்கு நான் மகிமை கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? நான் அவங்ககிட்ட சொல்லலை நீங்கள் யாருக்கு மகிமை கொடுக்குறீங்க. அப்போ டைரெக்டாக சொன்னால் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் இல்லையா? சந்தர்ப்பம் வரும்போது நிச்சயமாக நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ நம்ம வாயிலிருந்து யாரை குறித்து அதிகமாக பேசுகிறோமோ அது நமக்கு முக்கியமாக மாறிடும். நம்ம பிள்ளைகளை குறித்தே அதிகமாக பேசினா நம்ம பிள்ளைகள் நமக்கு முக்கியம். அக்கா வந்து எபி ஈவாவை கொடுத்து நீங்கள் பேசுவீங்க, வாரத்தில் 1 நாளுக்கு பேசுவீங்களா? டெய்லி பேச மாட்டாங்க. நானும் ஜெயரஸ் ஜேடனை பற்றி என் கணவரோடையோ இல்லை மற்ற என் சகோதரியோடோ வாரத்தில் 1 நாள் 2 நாள் பேசுகிறேன். என் பிள்ளைகளை கொடுத்து நான் தினமும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இவங்க எனக்கு முக்கியம். ஜென்ரலாக பேசுவோம். அப்போ கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தர் என்ன அங்கீகரிப்பார்? பிரச்சனை குறித்து நம்ம அதிகமாக பேசும் பொழுது பிரச்சனை உனக்கு முக்கியம், அதுதான் உனக்கு முதலிடம். என்னை குறித்து அதிகமாக பேசும் பொழுது நான் தான் உனக்கு முதலிடம். அப்போ கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? தன்னுடைய மகிமையை நம்முடைய பிரச்சனையால் நம்ம வாயினால் கூட நம்ம என்ன பண்ணிக்கூடாது, நம்ம மற்றவர்களுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ நம்ம பிரச்சனைகளுக்கோ பாடுகளுக்கோ கொடுக்காதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது பார்த்தோம், நம்முடைய கிரியினாலும் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு தான் மகிமை செலுத்தணும். யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 4-10 வசனம் நான் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். யாத்ராகமம் இந்த 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுகிறாரு? மோசேயை அவர் அந்த மலைக்கு நேராக வர சொல்லுகிறாரு. அவன் மேலே போயிட்டான். கீழே ஆரோன் கையில் இஸ்ரவேல் ஜனத்தை ஒப்பு கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ நான் வர வரைக்கும் என்ன பண்ண, நீ பத்திரமா இருந்தால் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரணும் பொழுது இவங்க என்ன பண்ணிடுறாங்க? அந்த இடத்துல ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. இவங்க எல்லாரும் இஸ்ரவேலருக்கு கொடுக்குற அந்த குடைச்சல் என்ன பண்ணிடுறாரு? அவர் அதுக்கு ஒப்பந்தம் பண்ணி ஒப்பு கொடுத்து கன்றுக்குட்டியை உருவாக்கிறாரு. கன்றுக்குட்டி உருவாக்குனதுக்கப்புறம் ஆண்டவர் பரலோகத்திலேருந்து சில காரியங்களை அவர் பார்க்குறாரு. அவருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அது கடைசியாக அந்த 2 வசனத்துல 4 வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கையில் இருந்த அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருவிட்டு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தாங்க. இதில் கடைசி நம்ம வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தில் வாசிங்க. 7, 8, 9, 10. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து இருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். போதும். நம்ம இதில் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல தன்னுடைய மகிமை ஒரு கன்றுக்குட்டிக்கு கொடுத்த உடனே
அதுக்கு முன்பாய் வர என் ஜனங்கள், என் ஆடுகளின் மேய்ச்சல்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என் மேய்ச்சலின் ஆடுகள், என்னுடைய பிள்ளைகள், நான் நடத்தி வந்தேன் சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல அவர் பேச்சையே மாற்றிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, நீ இறங்கி போய் எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்ட உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை நம்ம கொடுக்கல, நம்ம கிரியையினால், நம்ம ஆக்ஷன்ஸ்னால கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், நம்ம அந்த இடத்துல அவங்க என்னோட பிள்ளைங்களே இல்லைன்னு சொல்லிட்டார். நீங்கள் என் பிள்ளைங்க இல்லை, இஸ்ரவேலர்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல, அது நீ நடத்தி வந்த உன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல அவ்வளோ பெரிய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ கர்த்தர் தனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்முடைய வார்த்தையினாலும் நம்ம கிரியினாலும் கொடுக்கவில்லை என்றால், ஏசாயா 42 வாசிது போல அது அவர் என்ன பண்ணுவார், அதை நமக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சிடுவார். நீ ஏன் மகிமையை எனக்கு கொடு, என் பேர் தான் கர்த்தர், நான் தான் யார், உங்களை உண்டாக்கி, உங்களை உருவாக்கி, உங்களை ரட்சித்து, உங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய், ஆவிக்குரிய தேவர்கள் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறேன் நான் தான் சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக நமக்கு அகெயின்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் அப்படி நடத்தப்படாத விசுவாசிக்கு அதிகமாய் கிருபைகளை தருகிறார். ஆனால் ஒரு நாள் நியாயாதிபதியாய் வரும்பொழுது அந்த கிருபைகள்லாம் என்ன பண்ணிடும், எக்ஸாஸ்ட் ஆகிடும், கிருபைகள்லாம் நம்ம விட்டு போயிடும். நியாயாதிபதியாய் வரும்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளாம் அதிகமாக நம்ம கேட்காதபடி நம்ம என்ன படிக்கணும், நம்ம வார்த்தையினாலும் நம்ம கிரியினாலும் ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்தணும். மத்தேயு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 32-33 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 10:32-33. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் அவனை நானும் பரலோகத்திற்கு என் பிதாவின் முன்பாக மறுதலிக்கிறேன். அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு, மனுஷருக்கு முன்பாக நம்ம அவரை அங்கீகரிக்கணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம அந்தரங்கத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லலை. நம்ம அந்தரங்கத்தில் நீ உள்ளுக்குள்ளே வச்சுக்கப்பா, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், நம்ம மற்றவங்க மத்தியில் நம்ம யார் சுமந்துருக்குறோம், நம்ம யாருக்கு மகிமை கொடுக்குறோன்னு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை முகஸ்துதிக்காய் இல்லை அவங்க ஏதாவது நம்ம நினச்சிடுவாங்களோ, அவங்கள நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்களோ சொல்லிட்டு அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு மகிமை கொடுக்காம மற்றவர்களுக்கு, நம்முடைய சுயத்திற்கு, நம்முடைய காரியத்திற்கு நீங்கள் ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறாருன்னா, மனிதருக்கு முன்பாக என்ன பண்ணுமா, அவரை அறிக்கை பண்ணணுமா. சில வேளை நம்ம ஆண்டவரை நிராகரிக்க மாட்டோம், ஆண்டவருக்கு மகிமை கொடுக்காம இருக்க மாட்டோம், ஆனால் அவர் அறிக்கை செய்ய மாட்டோம். சில நேரத்தில் இப்படி பண்ணால் கூட ஓகே தான் போல இருக்கு, நம்ம ஒரு வேளை சொன்னால் தானே தப்பு, சொல்லாமே இருந்துடலாமே, இது கர்த்தர் எனக்கு செய்தார். நம்ம சாட்சியில் அநேக சாட்சியில் சொல்லுவாங்க சபையில், ஆண்டவர் எனக்கா இதை செய்தார். நம்ம வேலை ஸ்தலங்களை மற்றவங்ககிட்ட சொல்லியிருக்கோமா, கர்த்தர் தான் எனக்கு இது செஞ்சார், ஏசப்பா தான் எனக்கு செஞ்சார். ஆண்டவர் அதெல்லாம் நிராகரிக்கிறதா எழுதிப்பார். மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும், அவரை அறிக்கை பண்ணணும். அது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக, அந்த அறிவு நமக்கு இருக்கணும். சபையில் மாத்திரம் மகிமைப்படுத்தினா போதும் அல்ல, நம்ம போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எப்படியோ இந்த சர்ஜரி நடந்துச்சு, எப்படியோ என்னுடைய காரியங்கள்லாம் நம்மளே சொல்லுவோம், அப்போ எப்படியோ தேங்க் காட் இதெல்லாம் நடந்துருச்சு, ஆனால் ஏசப்பாவால் நடந்துச்சு நம்ம வாயிலேருந்து வருதா. மனுஷருக்கு முன்பாக நம்ம அறிக்கை செய்யணும். ஏசப்பா இந்த காரியங்களை நெருக்கடியாக இருந்துச்சு பிரதர், இந்த மாதிரி நெருக்கடியில் இருந்தேன், எப்படியோ பை காட்ஸ் கிரேஸ் செஞ்சுட்டாரு, ஏசப்பாவால் செஞ்சுட்டாரு, எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறோமா. இதெல்லாம் மனுஷர்கள் முன்பாக நம்ம செய்கிற அறிக்கை. நம்ம வாயினாலும் நம்ம கிரியினாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நிச்சயமாக நம்ம கொடுக்கணும். அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ தான் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை 30-40 வருடம் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெறாதவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்ம எப்போ முத்திரை அழைக்கப்பட்டோமோ அது முதல் நம்ம வாயிலிருந்தும் சரி, நம்ம கிரியைகளிலிருந்தும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நம்ம நேர்த்தியாய் கொடுத்தே ஆகணும். அதை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். பிசாசானவன் அந்த மகிமையை திருடாதபடி ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. 3வது காரியம் பார்க்கலாம், நம்ம விசுவாசம் சில வேளையில் திருடப்படும். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-6 நம்ம 2 விதமாய் விசுவாசத்தை நம்ம திருட வைப்போம், 2 விதமாய் அதை ஏமாந்து போவோம். 3ஆம் அதிகாரத்தில் 1-6 எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இந்த இடத்துல நம்ம வாசிக்க வேணும்னு நினைக்கிறேன், நம்ம நேரம் இருக்கிறவா இருக்கிறது நம்ம போகலாம். 3ஆம் அதிகாரத்தில் 1-6 பார்த்தீங்கன்னா இதில் எதை குறித்து இருக்கிறதுனா, ஆதாமும் ஈவாளும் ஆண்டவர் சமாதானமாக வச்சுட்டாரு, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சில காரியங்களும் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டார், எல்லாவற்றையும் புசிங்க, நீங்கள் ஒரு காரியத்தை மாத்திரம். 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஸ்திரீ சர்ப்பம் அவளை வஞ்சிக்க வரும்பொழுது சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறார். 2ஆம் வசனத்தில், சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும், அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னால் என்றார். அப்போ சர்ப்பம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சாகவே சாவதில்லை சொல்லிட்டு புசிக்கும் நாளில் நீங்கள் நல்லா பயங்கரமாக சூப்பராகிடுவீங்க,
ஃபென்டாஸ்டிக் ஆகிடுவீங்கன்னு சொல்லி அவன் ஆசையை கிளப்பின உடனே என்ன பண்ணுறான், அவங்க கண்களுக்கு பார்க்கும்பொழுது பார்வைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு வேளை புசிப்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க. நம்ம விசுவாசத்தை எப்படி இழப்போம்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், நாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருப்போம். இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சிலர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதை நம்பிடுவோம். அதை நம்புவது தப்பு இல்லை. சில பேர் நல்ல ஐடியாவாக இருக்கும், பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும், ஏசப்பாவை காட்டிலும் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும். ஒருவேளை நம்ம நினைப்போம், ஒருவேளை ஏசப்பா புதிய ஐடியா இவர் மூலமாக கொடுக்குறாரோ, புதிதாக நம்ம இடத்துல இவர் மூலமாக தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரோ சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எதிர்மறையான வார்த்தையை நம்ம நம்பும் பொழுது நம்ம அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டோன்னு அர்த்தம். நம்ம அதை நிராகரிக்க மாட்டோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கும், அதையும் விசுவாசிப்போம். ஆனால் அதை காட்டிலும் எதை நம்பி எதை பின்பற்றுறோம்னா, புதிதாய் ஒரு வார்த்தை, மனுஷர்கள் கொடுக்குற ஒரு ஐடியாஸ், மனுஷர்கள் கொடுக்குற காரியங்கள் ஒருவேளை வேதத்திற்கு எதிர்மறையாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை அது வாக்குத்தத்தமாக கூட இருக்குன்னு அவசியம் இல்லை. வாக்குத்தத்தம் தான் ஆண்டவரை பிடித்து கொள்ளணும் இல்லை, ஆண்டோடைய வார்த்தை மொத்தமும் நமக்கு வாக்குத்தத்தம் தான். இந்த வேத புத்தகம் மொத்தமும் நமக்கு என்னவா இருக்குது, கர்த்தர் பேசுகிற வார்த்தை. சில பேர் சில ஐடியாஸ் கொடுக்கும் பொழுது, இல்லை இப்படி பண்ணிடலாம், இல்லை ஒரு 100 ரூபா கொடுத்தா, இல்லை 1000 தரம் கொடுத்துட முடிஞ்சிடும் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம், அது ஆண்டவருக்கு புறமான வார்த்தை. ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார் உங்ககிட்ட பகிரமா நீ என்ன பண்ணக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, நேராக நடந்து காரியங்களை செய்யிட்டு. ஆண்டோடைய வாக்கு தத்துவமாக இருக்காது, ஜஸ்ட் வசனமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு எதிரான வார்த்தைகள், சில ஐடியாஸ், இல்லாமல் இப்படி போயிடலாம், இவங்க மூலமாக இப்படி பண்ணிடலாம், இவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்துடலாம், அப்போ எல்லாம் டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, அது ஆண்டவருக்கு புறம்பான காரியம். அப்போ அதை விசுவாசித்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அகெயின்ஸ்டாக நம்ம நடப்போமே, ஆனால் அது நம்ம என்ன காண்பிக்கிறது, நம்ம விசுவாசத்தில் இழந்துட்டோம். விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தை விட்டுவிட்டு மற்ற வார்த்தைகளை பற்றி கொள்ளும் பொழுது நம்ம விசுவாசம் திருடப்பட்டதாக இங்கே எண்ணப்படுகிறது. இந்த இடத்துல அவங்க என்ன பட்டினாங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தை பிடித்து தான் இருக்கிறாங்க, அது அவங்க தப்புன்னு சொல்லலை, அவ இல்லை ஒருவேளை தப்பாக இருக்குமோன்னு கூட வாயிலேருந்து வரலை. ஆனால் இன்னொரு ஐடியா அவளுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. இன்னொரு ஐடியா, ஒரு வேளை சரியாக இருக்குமோ, ஒரு வேளை பண்ணால் கரெக்டாக வருமோ, பண்ணி தான் பார்ப்போமே, ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஒரு வார்த்தை, தேவனுக்கு வார்த்தைக்கு புறம்பான ஒரு வார்த்தையை அவங்க பற்றி கொண்ட போது அவங்களுடைய விசுவாசம் அந்த இடத்துல எழுத்தப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை விட்டு தூரமாக போகிற ஒரு காரியம் நடக்கிறது. இதே போல் ரூத்தின் புத்தகத்தில் 2வது விதமான விசுவாசத்தை இழப்போம். ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள், புறம்பான வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால. 2வது, நம்ம வாயினாலே அவிசுவாச வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்ம விசுவாசம் திருடப்படும். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் நகோமி என்கின்ற அந்த ஸ்திரீ ஒரு அவிசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார். ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கஷ்டத்தை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை பெருமையாய் திரும்பி வர பண்ணினார். ஆமாம், இந்த இடத்துல இப்படி சொல்லுகிறா பாருங்க. அவள் என்ன சொல்லுகிறா, தனக்கு யார் தீங்கு விளைவிச்சாங்கன்னு சொல்கிறா, கர்த்தர். நான் நிறைவாய் போனேன், அவன் நிறைவாய் ஒன்றும் போலாங்க. ஏற்கனவே இங்கே பஞ்சம், ஏற்கனவே இங்கே பசி, இங்கே பட்டினி இஸ்ரவேலில். அது நிமித்தம் என்ன பண்ணுகிறா, அவள் டக்குனு மோவாபிக்கு போய் அங்கே எஸ்கேப்க்கு தான் போயிருக்கான். அவன் நிறைவாய் போன ஸ்திரீ இல்லை. ஒருவேளை கணவனும் பிள்ளைகளோடு போனதே அவன் நிறைவாய் சொல்லுகிறாளா என்னன்னு தவறவே தெரியவில்லை. ஆனால் உலக பிரகாரமாய் அவன் நிறைவாய் போன ஸ்திரீ அல்ல. ஆனால் அவள் போன சுச்சுவேஷன் அவன் புரிஞ்சிக்காம ஆண்டவர் அவளை அங்கே நேர்த்தியாய் மறுபடியும் கொண்டு வருகிறார் என்று. அவள் அங்கேருந்து மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வர ரீசன் என்னென்னா, இங்கே போனால் எனக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கும், இங்கே போனால் எனக்கு காரியங்கள் வாய்க்கும் சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கையோடு தான் வரா. ஒரு அரைகுறை நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்பிக்கையோடு தான் அங்கேருந்து மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வரும்பொழுது. ஆனால் இந்த இடத்துல வாயினால் என்ன அறிக்கை செய்கிறா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினான், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகளை நீங்கள் என்னை நகோமி என்பானேன் இப்படி சொல்லிட்டு அவள் அங்கே அவ்வளோ வாயில் பேசுகிற வார்த்தையெல்லாம் அவிசுவாச வார்த்தைகள். முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை, இனி எதுக்கு நீங்கள் என்னை வந்து ரொம்ப நம்ம செழிப்பானவன் சொல்கிறீங்க, இனி எதுக்கு என்னை நகோமி என்று கூப்பிடுறீங்க, நான் மாறாளாய் மாறிட்டேன், நான் கசப்பாக மாறிட்டேன். இது யார் செஞ்சானா, கர்த்தர் தான் எனக்கு இந்த காரியத்தை இப்படி என்னை இது கெட்ட நிலைமையை கொண்டு வந்தது யார், கர்த்தர் என்று அவர் மேலே பழிய போட்டான். சில வேளை நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நடக்கும் பொழுது நம்ம யோசிக்கக்கூடாது, ஏசப்பனை கைவிட்டுட்டாரோ. அது என்ன வார்த்தை தெரியுமா, அவிசுவாச வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்வேமையானால் நம்முடைய விசுவாசத்தை பிசாசானவன் திருடிட்டான்னு அர்த்தம். இந்த மாதிரி வாயின் அறிக்கைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், நவோமி மாத்திர அந்த வார்த்தை இந்த 2 வசனம் மட்டும் சொல்லலைன்னா இந்த புத்தகத்தின் பெயர் நவோமின்னு என்று எழுதப்பட்டிருக்கும்.
ஏன்னா ஆண்டவர் சாரல் முதிர் வயதில் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து சந்ததியை உருவாக்கின தேவன். நவோமி கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 50 வயசு கிட்ட தான் இருப்பாங்க. 2 குமாரன்கள், 50 கூட இருக்காது, 40 வயசு. அப்போல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா, 40 to 50 வயசுல வச்சுக்கோங்களேன். 2 குமாரர்கள் பெற்று கல்யாணம் பண்ணி தான் இருக்குது, குழந்தை கூட அவங்களுக்கு வரல. இப்போ 40 to 50 வயசு தான். கர்த்தர் மாத்திரம் விசுவாசித்து இந்த 2 வசனத்தை அவள் சொல்லாமல் இருந்திருந்தாலாம், இந்த இடத்துல கர்த்தர் சுத்தமாக இருந்திருந்தா அவள் என்ன பண்ணியிருப்பாரு, நவோமிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து நவோமி மூலமாக அவளோட சந்ததியை பெருக பண்ண அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த அவிசுவாச அறிக்கை என்ன பண்ணுகிறது, இவளே அந்த இடத்துல ஆண்டவர் நிராகரித்து விட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ரூத்தை அந்த இடத்துல ஆண்டவர் நியமிக்கிறான்னா, ஒரு புறஜாதியாக இருக்கிற ஸ்திரீ அவள் என்ன பண்ணுகிறா, இதே 1ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த இடத்துல கடைசியை 17 வசனத்தில் கடைசியை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று. அப்போ கர்த்தர் என்பவர் ஒரு தேவன் என்று அறிந்திருக்கிறார். கர்த்தர் என்பவர் நீதி விசாரிப்பவர். கடைசி காலங்களில் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னா என்னை நிச்சயமாய் நீதி விசாரிப்பார், என்னை நியாயம் விசாரித்து இந்த காரியங்களை என்னை கேட்பார். அவர் என்ன பண்ணுவார், உன்னுடைய தேவனாக இருந்த தேவன் என்னுடைய தேவன் என்ற அறிக்கை செய்த வாயில் எதை அறிக்கை செய்கிறோம், வாயில் விசுவாச அறிக்கை செய்கிறோமா இல்லை அவிசுவாச? அந்த இந்த 2 வசனத்தினால இந்த புத்தகம் ரூத்தாய் மாறி அவள் என்ன பண்ணா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இவள் பெயர் வந்ததே தவிர நவோமி மாத்திரம் அந்த அவிசுவாச வார்த்தைகள் சொல்லாமல் இருந்திருப்பே. ஆனால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நவோமி மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்கும். நவோமியை கொண்டு ஆண்டவர் சந்ததியை வர்த்திக்க பண்ணியிருப்பார். ஒரு வேளை யாருக்கு தெரியும், நவோமி ஒரு வேளை கர்த்தர் அந்த வம்ச வரலாற்றில் அவளுடைய பேர் ரூத்துக்கு பதிலாக அவள் இழந்து போனதுக்கு காரணம் என்ன, கர்த்தர் கொடுக்க வேண்டிய அந்த வாயினால் செய்ய வேண்டிய விசுவாச அறிக்கை எழுந்துவிட்டு அவிசுவாச அறிக்கைக்கு அதிகமாய் தன்னை கொடுத்தது நிமித்தம் அவள் என்ன பண்ணுறா, அந்த ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறாள். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு உண்டு, கர்த்தர் கண்டிப்பாக இருக்கிறார், அவர் நிச்சயமாய் அவரை தேடுகிற நமக்கு நிச்சயமாய் அது பலன் அளிப்பார் என்ற விசுவாசம் நவோமிக்கு இல்லாதது நிமித்தம் ரூத்துக்கு இருந்தது நிமித்தம் என்ன பண்ணுகிறா, அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு ரூத் இந்த இடத்துல பெரிய வெற்றியை பெறுகிறார். அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். விசுவாசம் 2 விதமாக இருக்கணும். எப்படி, மற்றவர்களுக்கு முன்பாய் நம்ம தேவனை அறிக்கை செய்து விசுவாசிக்கணும். 2வது நம்ம என்ன பண்ணணும், தேவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாச வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எக்கார்ந்து கொண்டு அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி தேவனை துக்கப்படுத்தாதபடி, நம்ம விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். 4வது காரியமாய் பார்க்கலாம். 4வது காரியம் எதை குறித்து பார்க்கணும்னா, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாதபடி இல்லை தேவனுடைய வார்த்தையை மறந்து போக செய்வதற்காய் பிசாசானவன் வார்த்தையை திருடி போடுவான். மத்தேயின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மத்தேயு 13:4. ஆமாம், இந்த இடத்துல விதை எதை குறிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையும் வசனத்தையும் அந்த பிசாசானவன் பறவைகளாகவும் என்ன பண்ணுகிறான், உள்ளே போய் வேறே ஊன்றலை, பூமிக்கு அடியில் போய் மாட்டவே இல்லை, மாட்டி வேரூன்றி அப்புறம் தான் அது என்ன செடியாய் வளரும். சில வேளையில் பிசாசனம் என்ன பண்ணுகிறான், ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளாய் போய் வேறு ஊன்றாதபடி நம்ம அதை புரிஞ்சிக்கவே முடியல. சில பேர் சொல்லுவாங்க, வசனத்தை நிறைய வாசிக்கிறேன்னா ஆனால் ஒன்றே புரிய மாட்டேங்குது, இல்லை வசனத்தை மணிக்கூர் கணக்காக நான் சபையில் கேட்டுட்டு தான் வரேன், கேட்டுட்டு வெளியே வரும்போது நான் மறந்து போயிடுறேன், அப்படி சில வேலை இருக்கும். அது எதை குறிக்கிறது, பிசாசான வார்த்தை நமக்குள்ளாய் போய் வேறு உண்டாதபடி, அதை நம்ம புரிஞ்சிக்காதபடி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம பைபிள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் எல்லாம் மறந்து போன காரியங்கள்லாம் பயங்கரமாக ஞாபகம் வரும். ஐயோ அதை மறந்துட்டேனே, இதை செஞ்சு வச்சிடலாம், இதை போய் செஞ்சுட்டு வந்துடலாம். பிள்ளைங்களுக்கு அந்த ஹோம் ஒர்க்கை பிரிண்ட் அவுட் எடுக்க மறந்து நான் நிறைய வாட்டி இப்போ படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்கு ஞாபகம் வரும். சில வார்த்தை வரும், நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன்னா ஈவாக்கு நாளைக்கு புக்ஸ் நோட்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு போனாலா, எபிக்கு நாளைக்கு இந்த வாரம் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா. இது எதை குறிக்கிறது, பிசாசன வார்த்தையை பொறுக்கலாம். நம்ம புரிஞ்சிக்கூடாது, உட்காந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாதபடி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதபடி, அது புரிதல் இல்லாதபடி பிசாசனவன் வார்த்தையை திருடுவான். இதே போல் நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில்,
என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை எப்படி வச்சுக்கணுமா? காத்துக்கணுமா. ஏன்னா திருடுறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறப்ப வசனங்களை அதிகமாய் காத்துக்கொள்ளணும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 இப்படியே சொல்லப்படுகிறது. யோவான் 4:14-15. கர்த்தர் நாம் மையப்படுவதாக. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் கொடுக்கிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். இந்த இடத்துல ஒரு சமாரிய ஸ்திரியை குறித்து பார்க்குறேன். ஆண்டவர் வந்து காரியங்களை அதிகமாக நல்லா நேர்த்தியாய் விளக்கி சொல்கிறாரு. ஆனால் அவளுக்கு புரியல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இப்படின்ட்டு. அவளுக்கு ஒன்றும் ஒரு விளக்கமே வரலை. இது எதை குறிக்கிறதுனா, நம்மளும் சில வேளை ஆண்டவர் சில காரியங்கள் நம்மோட பேசுவார். நம்ம நினைக்கக்கூடாது மெசேஜ் எடுக்கிறவங்க போதகர் மூலமாய், சுவிசேஷர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவங்க பேசுகிறாருன்னு அவங்களுக்கு தான் புரியுது, நமக்கு புரியல. நமக்கு ஏன் புரியல அப்படின்னா நம்ம விளங்கிக்கல. நம்ம ஏன் புரிய மாட்டேங்கிறது நமக்கு அதை யோசிக்கலாம். நம்ம புரிந்து கொள்ளத்தக்கதாய் தான் ஆண்டவர் விளக்கமாய் பேசுகிறாரு. இதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது லூக்காவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் அதை விளக்கமாக எடுத்து சொல்வாராம். லூக்கா 24:27 24-27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லிய வார்த்தைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஒருவேளை நீங்கள் வசனம் வாசிக்கும் பொழுது ஒன்றும் புரியலையா, இல்லை மறந்து போயிடுறோமா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம நிற்கணும். ஆண்டவரே, அவங்களுக்குலாம் நீங்கள் விவரித்து காண்பிச்சிங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சீஷர்களை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக உவமைகளை சொன்னார். ஆனால் அவங்களுக்கு புரியல. சில நேரத்தில் அந்த ஊமைகள்லாம் வாசிக்கும் போது தெரியும், அப்பட்டமாக விளக்கமாக தானே இருக்குது, இவ்வளோ ஈஸியாக புரிகிற மாதிரி தானே சொல்கிறாரு நமக்கே தோணும். ஆனால் அந்த வசனத்து முடியல பார்த்தீங்கன்னா சீஷர்கள் தனியாக போய் சொல்லுவாங்க, என்ன சொன்னீங்க, ஒன்றுமே புரியல, என்ன சொன்னீங்க, ஒரு வாட்டி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் போதகரே அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஸ்பெஷலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பார்த்துக்கோங்க, கர்த்தர் இப்போவும் என்ன பண்ணுறாரு, நமக்கு விவரித்து காண்பிக்க தயாராக இருக்கார். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தை புரிந்து கொள்ள முடியலன்னா அடுத்தது ஸ்கிப் பண்ணுறக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே, நான் என்ன இது சொல்ல வரீங்க, இது எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே, எனக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் மாற்றுங்க, நான் ஏன் இதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, இந்த காரியங்கள்லாம் ஏன் எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, இந்த காரியங்கள்லாம் ஏன் எனக்கு புரிந்து கொள்ள முடியல. இந்த சமாரிய ஸ்திரீ அங்கே நின்று மறுபடியும் கேள்வி கேட்டு கடைசியாக அவள் புரிஞ்சுக்கிறா. அவள் போய் அங்கே அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி அறிக்கை செய்கிறா, ஒருவேளை நான் மேசியாவை பார்த்தேன்னு நினைக்கிறேன், மேசியா அங்கே இருக்கிறார் வாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் ஆதாயப்படுத்த. ஆண்டோடைய வார்த்தை எப்போ புரிஞ்சுதோ, எப்போ தெளிவாக இவங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுதோ, அப்போ நம்ம எல்லாரும் என்ன ஆகிடுவோம் தெரியுமா? ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அந்த சமாரிய ஸ்திரீ ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஒன்று சொல்கிறாரு, இவ ஒன்று சொல்கிறார், அவர் ஒன்று சொல்கிறார், இவ ஒரு மாதிரி விலகிக்கிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளாய் அப்போ என்ன பண்ணுகிறா, அநேகரை கொண்டு வரா, அநேகருக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறா. நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பாவத்தை அவன் விட்டுருப்பா. ஆனால் ஆண்டவர் அதையும் குத்தி காமிச்சு கொடுத்துறாரு, இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் இருக்குது சொல்லிட்டார். அவள் பாவத்தையும் விட்டு அவள் என்ன பண்ணுகிறான், அந்த இடத்துல போயிட்டு அநேகருக்கு நான் மேசியாவை கண்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே அறிக்கை இடுகிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் புரியலன்னா ஆண்டவரத்துல தான் போய்க்கணும். உங்களுடைய போதகத்தில் கேட்கலாம், தப்பில்லை. நீங்கள் டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட ஆக்சஸ் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஏன்னா அவர் என்ன பண்ணுகிறாரு, திரைச்சலை எப்பயோ கிழிச்சாச்சு. நம்ம அவர் இடத்துல போய் நம்ம உபவாசம் இருந்து ஜெபித்து, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரை, இது ஏன் இப்படிலாம் இருக்குது, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபித்து கேட்கும் பொழுது என்ன பண்ணுவார், கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார். நம்ம முதல்ல பார்த்து 4வது பாயிண்ட்ல நம்ம புரிந்து கொள்ளாதபடி பிசாசனம் என்ன பண்ணுவான், வார்த்தைகளை பொறுக்கி போடுவான். 2வது, நம்ம வார்த்தைகளை மறந்து விடாதபடி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். மறக்க வச்சிருவான் சில காரியங்களை. இதை குறித்து 2 சம்பவம் மாத்திரம் நம்ம சொல்லி கர்த்தர் கிருபையாக முடிக்கிறதா இருக்கும். நம்ம தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 சம்பவத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்ம ஆண்டோடைய வார்த்தை மறந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எருசலேமில் வார்த்தைகள் நிறைவேறிய 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆமா, இந்த இடத்துல தானியேல் என்ன பண்ணுகிறான், ஒரு காரியத்தை மறக்கல. எதை மறக்கல? ஆண்டோடைய வார்த்தையை மறக்கல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிசாசன் நம்ம ஆண்டோடைய வார்த்தை நம்ம புரிந்து கொள்ளாதபடி திருடி விடுவான். 2வது மறக்க செய்வான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கொண்டு வந்துடுவா. பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி பாடுகளோ பிரச்சனைகளோ நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கணும்னு தோணாது. இல்லை தியானித்த வார்த்தையில் மறுபடியும் நினைவுக்கே வராது. எப்பயாவது மறுபடியும் தூசி தட்டி எடுக்கும் பொழுது
ஆண்டவர் இப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணார்ல, ஆண்டவர் இப்படிலாம் சொன்னார்ல, ஆண்டவர் இப்படிலாம் எழுதியிருக்காருல அப்படின்னு நிறைய நேரம் நமக்கு தோணும்படி ஆண்டவர் என்ன பண்ண, பிசாசன் என்ன பண்ணுவான், அதை மறக்க செய்வான். அந்த இடத்துல தானியேல் என்ன பண்ணலை, ஒரு காரியத்தை மறக்கலை. அவன் புஸ்தகங்கள் வழி அது வேத வாக்கியங்கள் மூலமாக என்ன அறிந்திருக்கிறான், இந்த பாபிலோனில் இருக்கிற அடிமைத்தனம் 70 வருஷம் முடியும் போது என்ன ஆகும், அது மாறும். பாபிலோன்லேருந்து 70 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விடுதலை இஸ்ரவேலர்கள் கிடைக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எழுதியிருக்கிறத என்ன பண்ணான், புக்ஸ் மூலமாக, அவன் பைபிள் மூலமாக, அந்த பிறந்த வேத வாக்கியங்கள் மூலமாக என்ன பண்ணுகிறான், அவன் தெரிந்து கொள்ளுகிறான். இதே போல் இஸ்ரவேலர்கள் பார்க்கும்பொழுது 400 வருஷம் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. 400 வருஷத்துக்கு அப்புறம் எகிப்திலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுவேன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமாக ஆபிரகாம் நாட்களிலிருந்தே சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அவங்க 400 வருஷத்தில் வெளியே வரல. 430 வருஷம். அந்த 30 வருஷம் ஏன் டிலே அப்படின்னு நினைக்கிறீங்க? யாரும் நினச்சிக்கல, ஞாபகப்படுத்தலை, எல்லாரும் மறந்துட்டாங்க. தானியேல் 70 வருஷத்தில் சொன்ன ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் 70வது வருஷத்துலேயே நிறைவேறுச்சு. 70வது வருஷத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் பேராக பாபிலோன்லேருந்து சில ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, விடுதலை பண்ணி அனுப்புனாங்க. உங்கள் தேசத்தை எருசலேமுக்கு போங்க, சில சன்மானங்களை கொடுத்து நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அங்கே ஆராதனை செய்யுங்க, அங்கே இதை செய்யுங்க, ஆலயத்தை கட்டுங்க, மதில்களை கட்டுங்க சொல்லிட்டு விடுதலை ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புனாங்க 70 வருஷம். ஏன்னா தானியேல் என்ற ஒரு மனுஷன் நினைவு கூர்ந்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் மறக்காதபடி, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் இப்படி எழுதியிருக்கிறாரு, அது நினைவு கூர்ந்து என்ன பண்ணுறான், அவன் ஜெபிக்கிறான். நம்ம வசனத்தை நினைவு கூர்ந்து ஜெபித்தாதான் நமக்கு விடுதலை. இந்த 400 வருஷம் ஏன் 430 வருஷமாக இஸ்ரவேலர்களுக்கு மாறுச்சுன்னா, ஒருத்தரும் நினைவு கூறல, ஒருத்தரும் அதற்காக ஜெபிக்கலை. எல்லாரும் ஐயோ எனக்கு பாரமாக இருக்கே, என்னால் முடியலையே, என்னால் பிரயாசம் எடுக்க முடியலையே அப்படி சொல்லி தான் அழுதாங்களே தவிர, அந்த புலம்பல் தான் ஆண்டவர் கெட்டதே தவிர, யாருமே ஆண்டவர் இப்படி எழுதியிருக்கிறாரு, என்னுடைய தகப்பனுக்கு இப்படி பேசியிருக்கிறாரு, ஆபிரகாம் என்னுடைய தகப்பனுக்கு பேசியிருக்கிறாரு, 400 வருஷத்து முடிஞ்சதும் எங்களுக்கு விடுதலை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரே சொல்லிட்டு யாரும் அதற்காய் திறப்பில் நிற்கலை. நீங்கள் வசனத்தை மறந்தீங்கன்னா உங்களுக்காய் ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதங்கள் டிலே ஆகிடும். அது காரணம் நாம் தான். இப்போ வசனத்தை மறக்காதபடி நம்ம எழுதி வைத்தோ இல்லை அடிக்கடி அதை நம்ம என்ன பண்ணோம். அப்போ தானியேல் என்ன சொல்லுங்க, நான் வாசித்தேன். அப்போ அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கிட்டே இருக்கணும். அந்த வேத புத்தகத்தை எப்போ வாசிக்க விடுறோமோ, வாசிச்சுட்டு மறந்துடுறோமோ, நம்முடைய ஆசீர்வாதங்கள் மறக்கப்படும், நம்ம ஆசீர்வாதங்கள் டிலே ஆகும். அந்த இடத்துல 430 வருஷம் ஆனது காரணம், மோசே எழுப்பிட்டான், மோசே ரெடி ஆகிட்டான். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்து ரெடினஸ் இல்லை. ஏன்னா யாரும் அதற்காக ஜெபிக்கலை. ஆனால் இந்த இடத்துல யாருமே எழும்பலை. தானியேல் ஜெபிக்கும் பொழுது ஒரு மனுஷனும் எழும்பலை, நான் பண்ணுறேன் அப்படி எவனும் எழும்பலை. அவனுக்கு ராஜா அந்தந்த நேரத்தில் தேவன் தானியேல் ஜெபிக்கும் பொழுது அப்பப்போ தான் ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, உணர்த்தப்படுகிறார்கள். உணர்த்தப்பட்டு ஆண்டவர் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் நெகேமியாக்கு வசனப்படுத்துகிறான், எஸ்ரா அதுக்குள்ளே தேறிட்டு வரான், செருபாபேல் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வரான். அந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க, அனுப்பப்படுகிறார். அப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகும். நீங்கள் ஜெபிக்காத போது ஆண்டவர் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். சரி எப்போ ரெடி ஆகும் பார்க்கலாம், எப்போ ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இஸ்ரவேலர்கள் ஞாபகம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு தந்துட்டனே என்ற நேரத்துக்கு தான் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லைன்னுட்டு அவங்க விடுதலை பண்ணி ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த இடத்துல தானியேல் தேவனுடைய வார்த்தை மறவாதபடி ஜாக்கிரதையாக, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஆண்டோடைய வார்த்தைகளை, நம்ம வாசிக்கிற தேவனுடைய வார்த்தைகளை மறவாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய வீடுகளில் அதை எழுதி வைக்கணும், நம்முடைய புத்தகங்களில் எழுதி வைக்கணும். அடிக்கடி அதை நம்ம வாசிக்கணும். அடிக்கடி வாசி நம்ம என்ன பண்ணணும், நினைப்பூட்டி அந்த வசனங்களை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தாமதம் இல்லாமல் கரெக்டான நாட்களில் கரெக்டான நேரத்தில் உடனே நமக்கு அது தரது போதுமானவராக இருக்க கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, தேவன் மேல் இருக்கிற அன்பை திருடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எப்படி மற்றவர்களை நேசித்து மற்றவர்கள் மேல் நம்ம அன்பு செலுத்தி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி கர்த்தர் நம்ம நேசிக்கிறதா இருக்கும். 2வது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம வாயினாலும் நம்ம மகிமைப்படுத்தணும், நம்முடைய கிரியையினாலும் நம்ம மகிமைப்படுத்தணும் சொல்லி பார்த்தோம். 3வது, கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணணும், நம்ம விசுவாசித்து நம்ம வாயினால் நம்ம அறிக்கை செய்யணும். அவிசுவாச அறிக்கைகள் வராதபடி ஜாக்கிரதையாக இருந்து நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், திருடப்படாதபடி. 4வது நாம் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை மறைவாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது பிசாசு நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் இதற்கு நாம் மகிமைப்படுவதாக, அது என்ன பண்ணப்படாது, திருடப்படாதபடி கர்த்தர் ஜாக்கிரதையாய் அதை பரிபூர்ணப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காரியங்கள் நம்ம நேர்த்தியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்போது நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யவும் ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.